எல்லாம் ஒன்றிணைத்து செல்கிற அதிக வேகத்தோடு அந்த வேகத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று நாங்கள் சொல்லுகிற அளவுக்கு பணியாற்றுகின்ற தம்பி முத்தரசன் அவர்களே, பிற மாநில அமைப்பு செயலாளர் லட்சுமணன் அவர்களே, ஐஜேகே முன்னாள் அரியலூர் மாவட்ட தலைவரும் தற்போது வேந்தர் பேரவை அமைப்பாளருமான தம்பி பாஸ்கரன் அவர்களே, உங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து தலைவருக்கும் ஏனைய பொறுப்பாளருக்கும் அறிவுரை வழங்கி இந்த மாவட்டத்தில் கட்சியை வாழ்த்து வரும் அன்பு சகோதரர் அன்புதுரை அவர்களே, அன்பிற்குரிய கணேசன் மூப்பனார் அவர்களே, இங்கே திருமணத்தை நடத்தி வைத்து நாமும் வேந்தரோடு மணமக்களை வாழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தில் மணமக்கள் பல்லாண்டு வாழ்க, பல்லாண்டு வாழ்க, வளம்பல பெற்று வாழ்க, பெற்றோரை போற்றி வாழ்க, பெரும்பொருள் ஈட்டி வாழ்க, மனைவியை மதித்து வாழ்க, மகிழ்ச்சியாய் இருந்து வாழ்க, ஈட்டிய பொருளை அனைவருக்கும் கொடுத்து வாழ்க, ஏற்றுக்கொண்டிருக்கிற கட்சியில் எப்பொழுதும் இடைவெளியாக அதை வளர்த்து வாழ்க என்று உங்களோடு சேர்ந்து நானும் மணமக்களை வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறேன். எனக்கு இந்த திருமண விழாவில் பேசுவதற்கு எனக்கு விருப்பம் இருந்தாலும் கூட அதிக ஆர்வம் இருக்கிறது. காரணம், நான் பல திருமணங்களுக்கு சென்றிருக்கிறேன், வாழ்த்துறை வழங்கி இருக்கிறேன். என்றாலும் கூட தலைவர் என்ன பேச போகிறார் என்பதை பொறுமையாக காத்திருந்து இவ்வளவு அமைதியாக இத்தனை பேர் பேசிய பிறகும் இங்கே காத்திருக்கின்ற அமைதியாக காத்திருக்கின்ற உங்களை முதலில் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நான் சொன்னேன், வாழ்க்கையினுடைய வெற்றி அல்லது வாழ்க்கை சந்தோஷமாக போவதற்கு ஒரு சூத்திரம் இருக்கிறது. என்ன சூத்திரம் என்று சொன்னால், கணவன் மனைவியை மதிக்க வேண்டும். எந்த ஒரு குடும்பத்தில் பெண்கள் பாராட்டப்படுகிறார்களோ, போற்றப்படுகிறார்களோ, மதிக்கப்படுகிறார்களோ அந்த குடும்பம் தானாக உயரும். அதனால்தான் இந்திய ஜனநாயக கட்சியில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம உரிமை என்ற அடிப்படையில் பெண்களுக்கும் 50% வாய்ப்பு உண்டு. அது வேறுபாடாக இருந்தாலும் சரி, அது சட்டமன்றத்திலும் சரி